Hello students, welcome to HIBA Max 11 Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.5 இந்த வீடியோல பார்க்கலாம். By the principle of mathematical induction, prove the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான டாபிக் நம்மளோட எக்ஸாமுக்கு. ஸோ கவனமாக பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to n into n plus 1 is equal to n into n plus 1 into n plus 2 divided by 3 for all n is an element of natural number. So இந்த statement நான் proof பண்ணனும் mathematical induction apply பண்ணி. So இதுல mathematical inductionல நமக்கு 3 step இருக்குன்னு சொல்லிருப்பேன். First n is equal to 1 substitute பண்ணனும். அப்புறம் n is equal to k ன்னு assume பண்ணும். அப்புறம் n is equal to k plus 1 substitute பண்ணி proof பண்ணும். எப்பவுமே இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன்ல let p of n is equal to 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to n into n plus 1 is equal to n into n plus 1 n plus 2 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்டெப் 1 put n is equal to 1 n வர இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ இந்த டேர்ம்ல n வர இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க போதும். 1 into 1 plus 1 அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் வரும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக n வச்சு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 into 2 தான் வரும். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துல 1 n இருக்கிற இடத்துல 1 plus 1 n இருக்கிற இடத்துல 1 plus 2 சரிங்களா divided by 3. அடுத்து 1 into 1 plus 1 2 அப்போ 2ன்னு வரும். ஆன்சர் 2 which is equal to 1 into 1 plus 1 2 into 1 plus 2 3 divided by 3. 3 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். therefore next lineல 2 is equal to 2 தான் வரும். LHS equal to RHS தான் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். என்னது? P of 1 is true. நெக்ஸ்ட் step 2. step 2ல என்ன பண்ணுவோம்னா let us assume that P of k is true. P of k ட்ரூன்னு நம்ம assume பண்ணிக்கிறோம். அப்போ 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to n into n plus 1 இங்க n இருக்க இடத்துல kன்னு எழுதிக்கணும். k into k plus 1 is equal to k into k plus 1 into k plus 2 divided by 3 and இந்த term 1 ன்னு எடுத்துப்போம். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல அதை நம்ம substitute பண்ணும். சரியா? ஸோ அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? to prove that p of k plus 1 is true. ஸோ இப்போ இதில் k வர இடத்துல k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணும். 1 into 2 2 into 3 3 into 4 up to k into k plus 1 again இங்கே k வர இடத்துலலாம் என்ன பண்ணும்? k plus 1ன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இடத்துல எழுதிட்டேன். அடுத்த இடத்துல k plus 1 மறுபடியும் ஒரு plus 1. சரியா? that is equal to இங்கேயும் k வர இடத்துலலாம் நீங்கள் என்ன எழுதணும்? k plus 1 k plus 1 plus 1 k plus 1 plus 2 divided by 3. இப்போ இதை எல்லாமே simplify பண்ணணும். 1 into 2 2 into 3 3 into 4 up to k into k plus 1 plus k plus 1 அப்படியே இருக்கும். அடுத்த டேர்ம் மட்டும் plus 1 அப்போ என்னன்னு எழுதிக்கலாம்? k plus 2ன்னு எழுதிக்கலாமா? that is equal to k plus 1 அப்படியே இருக்கும். k plus 2 அடுத்து k plus 2 plus 1 3 divided by 3. LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS வச்சுட்டு நம்ம RHS சால்வ் பண்ணலாம். LHS is equal to 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to k into k plus 1 plus k plus 1 into k plus 2. சரியா? இப்போ இதில் பாருங்க, இந்த டேர்ம்ல இருந்து இங்க வரைக்கும் ஆல்ரெடி ஃப்ரம் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். இங்க 1.2ல இருந்து k into k plus 1க்கும் என்ன எழுதணும்? k into k plus 1 into k plus 2 by 3ன்னு எழுதணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நான் எப்படி எழுத போறேன்னா k into
k plus 1 into k plus 2 divided by 3. இது வரைக்கும் தான் எழுதியிருக்கோம். இப்போ பேலன்ஸ் இன்னொரு டேர்ம் இருக்கு. k plus 1 into k plus 2 இருக்கா? இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கம்பேர் பண்ணுங்க. k plus 1 k plus 2 ரெண்டுமே காமன். ஸோ k plus 1ஐயும் k plus 2ஐயும் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வெறும் k by 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்மே வெளியே போனனால 1 மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த லைனில் k plus 1 into k plus 2 into LCM எடுங்க. 3 1s are 3, k plus 3 divided by 3. இப்போ கம்ப்ளீட்டாக எழுதிடலாம். k plus 1 into k plus 2 into k plus 3 divided by 3. இதுதானே நம்மளோட RHS சைடாக இருந்தது. k plus 1 into k plus 2 into k plus 3 divided by 3. அதே தான் இங்கேயும் வந்திருக்கு பாருங்க. ஸோ therefore அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கண்டிப்பாக எழுதணும். p of k plus 1 is true whenever p of k is true. p of k true இருந்தால் தான் இது வந்து ட்ரூ ஆகும். therefore by mathematical induction நீங்கள் வந்து full form எழுதிடுங்க. p of n is true for all n is an element of natural number எழுதணும். 4 plus 8 plus 12 up to 4n is equal to 2n into n plus 1 for all n is an element of natural number. Third question தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் கொஸ்டின் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா, let p of n is equal to 4 plus 8 plus 12 up to 4 into n is equal to 2n into n plus 1 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, substitute or put n is equal to 1. n is equal to 1 substitute பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ n equal to 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 or 4 into 1 பண்ணாலும் 4 தான் வரும், which is equal to 2 into n இருக்கிற இடத்துல 1. again n இருக்கிற இடத்துல 1 plus 1. 4 is equal to 2 into 1 plus 1 2. 4 is equal to 2 2s are 4. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. therefore p of 1 is true அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போவுமே இதுதான் செய்யணும். இது வரைக்கும் எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னன்னா, let us assume that p of k is true. p of k வந்து ட்ரூன்னு நானா அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் கேன்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 into n வரும், நான் கேன்னு எழுத போகிறேன். 2 into n இடத்துல k, n plus 1ல் k plus 1ன்னு எழுத போகிறேன். அண்ட் இது வந்து ட்ரூ அப்படின்னு நான் வந்து அசியூமும் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா, to prove that p of k plus 1 is true. இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுன்னா இங்கே எங்கெல்லாம் k வருதோ k plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அதை எழுதிக்கலாம். 4 plus 8 plus 12 up to 4k again plus 4 into k plus 1ன்னு எழுதணும். சரிங்களா? 4k வரைக்கும் எழுதிட்டு அடுத்த டேர்ம் என்ன, 4 into k plus 1 எழுதிட்டு 2 into kவை k plus 1ன்னு எழுதிக்கணும். k plus 1 இருக்கிற இடத்துல kக்கு பதிலாக k plus 1 again ஒரு plus 1 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் 4 plus 8 plus 12 up to 4 into k plus 4 into k plus 1 is equal to 2 into k plus 1, k plus 1 plus 1 2ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ணலாமா? LHS is equal to 4 plus 8 plus 12 plus up to 4k plus 4 into k plus 1. இப்போ ஃப்ரம் 1ன்னு எழுதிட்டு 4 into k வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி ஃப்ரம் 1ல் அது நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். 2 into k plus 1 அதை தான் எடுத்து எழுத போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த டேர்முக்கு பதிலாக 2 into k into k plus 1 plus 4 into k plus 1ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், k plus 1 k plus 1 இருக்கா? அண்ட் அதே மாதிரி 2 இங்கே 4, 2 2s are 4. அப்போ நான் 2 times of k plus 1 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு வெறும் k இருக்கும். இங்கே வந்து 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா ஒரு 2 மட்டும் இருக்கும், k plus 2.
ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ப்ரூஃபும் கூட இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு எழுதிடலாமா? இங்கே பாருங்கள், 2 இன்டூ கே ப்ளஸ் 1 இன்டூ கே ப்ளஸ் 2 இதான் நான் கண்டுபிடிக்கணும், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு RHS. So therefore P of k plus 1 is true whenever P of k is true. Therefore by mathematical induction P of n is true for all n is an element of natural number. Thank you so much for watching.